கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் கேஎல் போர்டு சீல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் டெய்லி 2 மணிக்கு வரும், ஓகேங்களா? 2 o'clock வரும், போஸ்ட்டாக வரும், வீடியோ வராது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் போஸ்ட்டாக வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும், ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான ஒரு வீடியோவில் என்னென்ன கேசிங் கொடுக்க போகிறோன்றதை பார்த்துருவோம். தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கேசிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அதில் ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி மெம்பர்ஷிப்லேயும் சரி ப்ளஸ் வீடியோலையும் சரி 4 நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதனால் பி போர்டு 4 பாஸ், ஓகேங்களா? பி போர்டு 4 பாஸ், அதாவது வீடியோலையும் சரி மெம்பர்ஷிப்லேயும் சரி. நம்ம 3 digit பாக்ஸ் ஜஸ்ட் மிஸ். என்ன நம்பர் கொடுத்துருந்தோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 7, 9 கொடுத்துருந்தோங்க. 3, 7, 9 சி போர்டில் 9 வரணும், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு. அதில் 9 உட்காந்துட்டு மறுபடியும் 8 ஏறுது. மிஷின் நம்பர் இன்றைக்கி எதன்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எதன்படி ரிசல்ட் அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்குரிய மிஷின் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா எம்சி நம்பர் 6, 5, 4, 3, 9, 8, ஓகேங்களா? இதுதான் கணக்கு. இது ரெண்டையும் அப்படியே இறக்கிட்டான். 4க்கு பவரான 9க்கு பவரான 4 அப்படி இறக்கிட்டான். சிம்பிள். அப்படியே 348 ஏசி கரெக்டாக உட்காந்துருக்கு. பி போர்டை மட்டும் அப்படியே உல்ட்டா பண்ணி ஈஸியாக இறக்கிட்டான். அதுதான் வித்தியாசம். இல்லைன்னா அதுவும் இந்த 3 எப்படி இறங்குன்னா நேற்று 3 அப்படியே இறங்கிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் 2 வந்தனால 2க்கு சொல்லி முடிஞ்சு. ஏ போர்டில் உட்காந்த 3 மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்காண்டி தான் இதில் அப்படியே உட்காந்துருக்கு. அதில் 9க்கு பதிலாக 4 மட்டும் பவர் நம்பராக இறங்கிடுச்சுங்க. இப்படி அடித்தா என்ன பண்ணுறது? எம்சி நம்பரை அடிக்கிறான். அப்படி இல்லைன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி ஒரு வின்னிங் விழுந்திருக்க வேண்டியது. வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரிசல்ட் அப்படியே கெஸ்ஸிங் எடுத்துருவோம். நாளைக்கு அதாவது போஸ்ட் நம்ம 2 மணிக்கு நம்ம போட்டுருவோம், ஓகேங்களா? மெம்பர்ஷிப் மெஷின் நம்பர் 2:30 மணிக்கு மேலே தான் வரும். 2:40 இந்த டைம் போல் தான் வரும். அதனால் நம்ம மெம்பர்ஷிப் லேட்டாக கொடுத்தோம்னா ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப அது அதுலேருந்து கெஸ்ஸிங் எடுத்து போடுறவங்க அதுலேயும் வீடியோ மேட்ச் பண்ணி எடுத்து போடுறது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எம்சி அதாவது மிஷின் நம்பரையுமே ஒரு கெஸ்ஸிங்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஃபார்மேட்டுக்கு. அதாவது 10 நாளில் ஒரு 2 நாளைக்காவது நம்மளுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் சொல்கிறேன். அதாவது போர்டு விளாட்றவங்களுக்கு, முக்கியமாக போர்டு விளாட்றவங்களுக்கு அதுதான், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3, 4, 8 இது வந்துச்சுன்னா என்னென்ன கெஸ்ஸிங் வரும்ன்றதை டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்த்துக்குவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3, 4, 8, ஓகேங்களா? இது வந்துச்சுன்னா என்னென்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்த்துருவோம். 7, 4, 0, ஓகேங்களா? 7, 4, 0. இதுக்கடுத்து 2, 5, 6, 2, 5, 6, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2, 3, 1, 2, 3, 1, 3, 0, 9, 3, 0, 9, 8, 6, 1, ஓகேங்களா? 8, 6, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏபி, ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஏபி, ஏசி அண்ட் பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 2, 5, 7, 4, 3, 1, 3, 0,
1 2 8 6 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங் 7 4 0 2 5 6 2 3 1 3 0 9 8 6 1. ஏபிசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் 2 5 7 4 3 1 3 0 1 2 மற்றும் 8 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். நம்ம வீடியோ வந்து ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக தான் இருக்கும், எதையும் இன்டைரக்டாக இருக்காது ஓகேங்களா. இது வருதுன்னா இது வருது, இது வரலையா இது வரலை, இப்படி மாற்றி வந்துருச்சா மாறி வந்துருச்சு ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கில் 5 1 9 0 9 0 ஓகேங்களா. இவங்க தான் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக 5 1 9 1 9 0 ஓகேங்களா. 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங் 6 0 2 4 ஓகேங்களா. 1 7 8 9 1 7 8 9. நம்மளுடைய தனலட்சுமி லாட்டரி ட்ரா நம்பர் 65 12 8 2026க்கான ஒரு கெஸிங்கில் 5 1 9 0. அதே நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் உல்டா பண்ணியிருக்கோம். 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங்லையும் என்ன நம்பர் ஹைலைட்டாக இருக்குன்றதையும் நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம கெஸிங் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எல்லா கெஸிங்கையுமே நம்ம இன்றைக்கான ஒரு கெஸிங்கில் எல்லா கெஸிங்கையுமே கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நம்ம நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களோட நாம் ஓகேங்களா. இந்த கெஸிங்கில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய லாபம் நட்டம் எல்லாத்துலேயுமே நானும் ஒரு ஆளாக தான் இருக்கேன் சரிங்களா. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளும் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.